பாட்னி ஆன்லைன் கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாக்டீரியங்களுடைய பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம். ஸோ பாக்டீரியங்களுடைய பொருளாதார முக்கியத்துவத்தில் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ ரைட், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஆர்கி பாக்டீரியங்கள் ஆர்கி பாக்டீரியங்கள் அதாவது இந்த ஆர்கி பாக்டீரியங்கள், இந்த ஆர்கியா அப்படின்றது, அதாவது இந்த ஆர்கியா அப்படின்றது வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு சொன்னோம்னா கிரேக்க மொழி சொல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்கியா அப்படின்ற அந்த மொழியானது எந்த மொழி அப்படின்னா கிரேக்கம். ஸோ அந்த கிரேக்க மொழியில ஆர்கியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தொன்மையான அப்படின்றது அர்த்தம். தொன்மையான அல்லது பழமையான அப்படின்றது வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்கி பாக்டீரியங்கள் அப்படின்றது, அதாவது ஆர்கியா அப்படின்னா கிரேக்க மொழியில வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா தொன்மையான அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஆர்கி பாக்டீரியங்களுடைய பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மிக பழமையான அதாவது தொல் உட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். தொல் உட்கரு உயிரிகள். ஸோ தொல் உட்கரு உயிரிகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ தொல் உட்கரு உயிரிகள் அப்படின்றது வந்து, அதாவது உண்மையான உட்கரு இல்லாமையும், அதாவது செல் நுண்ணுறுக்குள்ளானது செல் படலத்தால் சூழப்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொல் உட்கரு உயிரிகள். ஸோ மிக பழமையான தொல் உட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். யார் அப்படின்னா இந்த ஆர்கி பாக்டீரியங்கள். ஸோ மிக பழமையான தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே மாதிரி ஸோ இந்த ஆர்கி பாக்டீரியங்கள் வந்து பார்த்தோம்னா தொல் உட்கரு உயிரிகள் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ மிக பழமையான தொல் உட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அதாவது வந்து கடினமான சூழ்நிலைகள்ல வாழக்கூடியது. கடினமான சூழ்நிலைகளில் வாழக்கூடியது அப்படின்னு சொல்றோம். என்னென்ன கடினமான சூழ்நிலைகள்ல வாழலாம்? ஒண்ணு வந்து வெப்ப ஊற்றுகள், அதாவது அதிக வெப்பநிலையில் இருக்கக்கூடிய ஏரியா வெப்ப ஊற்றுகள். அதே மாதிரி அதிக உப்புத்தன்மை. அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா குறைந்த pH, அதாவது அந்த அமிலக்கார நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடினமான சூழ்நிலைகள்ல வாழக்கூடியதுன்னு சொல்றோம். கடினமான சூழ்நிலைகள்னா எங்கெங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து வெப்ப ஊற்றுகள், இன்னொன்னு வந்து அதிக உப்புத்தன்மை, குறைந்த pH. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வாழக்கூடியது அப்படி சொல்றோம். யாருன்னா இந்த ஆர்கி பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா, அதாவது கடினமான சூழ்நிலையில் வாழக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து வேதிய தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படி சொல்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பாக்டீரியங்களுடைய உணவூட்டத்துல வந்து நம்ம பார்த்தோம் வேதிய தற்சார்பு ஊட்ட உயிரி. ஸோ வேதிய தற்சார்பு ஊட்ட உயிரி அப்படின்னா என்ன? சூரிய ஒளியாற்றலை பயன்படுத்துறதுக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை நிலைமைகள் அங்க கிடையாது. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து தேவையான ஆற்றலை வந்து அவங்க எப்படி எடுத்துவாங்க? அதாவது கரிம மற்றும் கனிம பொருட்களை வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வந்து எடுத்துக்குவாங்க அப்படி சொல்றோம். அப்ப வேதிய தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படி சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து இதோட செல் சவ்வில், இந்த ஆர்கி பாக்டீரியங்களோட செல் சவ்வில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா கிளிசரால், ஐசோப்ரோபைல் ஈத்தர். ஓகேவா? சோ செல் சவ்ல வந்து பார்த்தோம்னா கிளிசரால், ஐசோப்ரோபைல் ஈத்தர்கள் அந்த செல் சவ்ல இடம்பெற்று இருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு அப்படி சொல்றாங்க. அதாவது இந்த ஆர்கி பாக்டீரியங்களுடைய செல் சவ்ல வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா கிளிசரால் இருக்கலாம், ஐசோப்ரோபைல் ஈத்தர் இருக்கலாம். அந்த ஐசோப்ரோபைல் ஈத்தரும் கிளிசரால இருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்புமிக்க பண்பு அப்படி சொல்றாங்க. ரைட். சோ இந்த தனி சிறப்புமிக்க பண்பு வந்து இருக்கிறதுனால செல் உரையில் வந்து இந்த தனி சிறப்புமிக்க பண்பு இருக்கிறதுனால, அதாவது உயிர் எதிர்பொருட்களை
உயிர் எதிர்ப்பு பொருட்கள் மற்றும் அதை கரையச் செய்யும் பொருட்களில் இருந்து அதாவது உயிர் எதிர்ப்பு பொருட்கள் மற்றும் அதை கரையச் செய்யும் பொருட்களில் இருந்து செல் சவ்வை வந்து அதாவது செல்லை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆர்கிபாக்டீரியங்களோட செல் சவ்வுல வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா கிளிசரால் இருக்கலாம், ஐசோப்ரோபைல் ஈத்தர் இருக்கலாம். சோ அந்த கிளிசராலும் ஐசோப்ரோபைல் ஈத்தர் இருக்கிறது வந்து தனிச்சிறப்பு மிக்க பண்புன்னு சொல்றாங்க. செல் உரையில காணப்படக்கூடிய அதாவது இந்த செல் உரையில வந்து இந்த ஐசோப்ரோபைல் மற்றும் கிளிசரால் இருக்கக்கூடிய பண்பானது உயிர் எதிர்ப்பு பொருட்களை வந்து அதாவது உயிர் எதிர்ப்பு பொருட்கள் மற்றும் அதை கரைய செய்யக்கூடிய பொருட்கள்ல இருந்து செல்ஸ் வந்து அதாவது செல்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்குது அப்படி சொல்றோம். ஓகேவா, ரைட். சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு யாராவது சொல்லலாம், இந்த ஆர்கிபாக்டீரியங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து யாராவது சொல்லலாம் அப்படின்னா மெத்தனோகாக்கஸ், மெத்தனோபாக்டீரியம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹாலோ பாக்டீரியம், மெத்தனோபாக்டீரியம், ஹாலோபாக்டீரியம், தெர்மோபிளஸ். சோ இவங்க எல்லாமே வந்து யாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த அதாவது ஆர்கிபாக்டீரியங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படி சொல்றோம். சோ ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படின்னா என்ன, ஆர்கியா அப்படின்னா கிரேக்க மொழின்னு அர்த்தம். அந்த கிரேக்க மொழியில ஆர்கியா அப்படின்னா என்ன அப்படின்னா தொன்மையான அப்படின்றது அர்த்தம். சோ மிக பழமையான தொன்மையான தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். இவங்க எப்பயுமே வந்து எங்க வாழ்வாங்க அப்படின்னா கடினமான சூழ்நிலைகள்ல அதாவது வெப்ப ஊற்றுகள், அதிக உப்புத்தன்மை, குறைந்த pH இந்த மாதிரி இடங்கள்ல வந்து வளருவாங்கன்னு சொல்றோம். வேதிய தற்சார்பு ஊட்ட உயிரிகள் சொல்றோம். அதே மாதிரி இந்த செல் சவ்வுல வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா கிளிசரால், ஐசோப்ரோபைல் ஈத்தர்கள் அது இருக்கிறது வந்து ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்றோம். இந்த தனிச்சிறப்பு மிக்க பண்பானது செல் உரையில காணப்படக்கூடிய அது உயிர் எதிர்ப்பு பொருட்கள் மற்றும் அதை கரைய செய்யக்கூடிய பொருட்கள் இருந்து செல்லை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஆர்கிபாக்டீரியங்களுக்கு யார எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா மெத்தனோபாக்டீரியம், ஹாலோபாக்டீரியம், தெர்மோபிளாஸ்மா, தெர்மோபிளஸ் இது எல்லாமே வந்து யாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அந்த ஆர்கிபாக்டீரியங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா சைனோபாக்டீரியங்கள். அப்படி சொல்றோம். சோ சைனோபாக்டீரியங்களோட வயசு என்ன, அதாவது சைனோபாக்டீரியங்களோட வயது என்ன அப்படின்னு கேட்டா சோ நம்மளுக்கு வந்து தெரியாது. சோ அந்த சைனோபாக்டீரியங்களோட வயதை வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன பயன்படும் அப்படின்னா ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள். இந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படின்றது தான் பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அதாவது சைனோபாக்டீரியங்களோட வயது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. சோ அந்த சைனோபாக்டீரியங்களோட வயதை வந்து கணக்கிட முடியுமா அப்படின்னா முடியும். அது யாரோட உதவியோட வந்து முடியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படின்றதோட உதவியோட தான் நம்ம சைனோபாக்டீரியங்களோட வயதை வந்து கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்றோம். சரி சார், இந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அதாவது இந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சைனோபாக்டீரியங்கள் இந்த சைனோபாக்டீரியங்களானது கால்சியம் கார்பனேட்டுடன் அந்த சைனோபாக்டீரியங்கள் வந்து கால்சியம் கார்பனேட்டுடன் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கூட்டமைப்பு, சோ அந்த அதாவது சைனோபாக்டீரியங்களானது கால்சியம் கார்பனேட்டுடன் சேர்ந்து உருவாக்கும் அந்த கூட்டமைப்புக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படி சொல்றோம். அப்ப அந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகளோட இது என்ன அப்படின்றது நம்ம எப்படி அதாவது சைனோபாக்டீரியங்களோட வயசு எப்ப என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படின்றவங்க உதவியா இருக்கிறாங்க அப்படி சொல்றோம். சோ சைனோபாக்டீரியங்கள் வந்து கால்சியம் கார்பனேட்டுடன் சேர்ந்து உருவாக்கும் அந்த கூட்டமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படி சொல்றோம். இந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படின்றது தான் அந்த சைனோபாக்டீரியங்களோட வயதை வந்து கணக்கிட நம்மளுக்கு வந்து பயன்படுது அப்படி சொல்றோம். சோ புவியியல் கால சான்றுபடி பார்த்தோம்னா இந்த சைனோபாக்டீரியங்களோட வயசு வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
2.7 பில்லியன் ஆண்டுகள் அப்படி சொல்றாங்க. 2.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது அப்படி சொல்றாங்க. அப்ப ஒரு பில்லியன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதாவது 10 லட்சம். சோ ஒரு பில்லியன் 2.7 பில்லியன் ஆண்டுகள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம், இந்த சைனோபாக்டீரியங்கள் தோன்றி எத்தனை வருஷம் புவியியல் கால அளவுப்படி வந்து பார்த்தோம்னா 2.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ புவியியல் கால சான்றுபடி வந்து பார்த்தோம்னா அதாவது அதிக அளவுல இந்த சைனோபாக்டீரியங்கள் வந்து வளிமண்டலத்துல இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அதிக அளவுல காணப்படக்கூடிய அந்த சைனோபாக்டீரியங்களானது சோ எதுக்காக சார் அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த ஆக்சிஜனோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்காக. சோ ஆக்சிஜன் அளவு வந்து புவியியல் கால அளவுப்படி வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த சைனோபாக்டீரியங்கள் வந்து 2.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது தோன்றி சொல்றாங்க. அந்த புவியியல் கால சான்றுபடியே வந்து பார்த்தோம்னா அதாவது சைனோபாக்டீரியங்களானது புவி பரப்புல அதாவது வளிமண்டலத்துல மிகுந்து இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. சோ அதாவது அதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை வச்சு எவ்வளவு சைனோபாக்டீரியங்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொதுவா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சைனோபாக்டீரியங்கள் வந்து அளவு அதிகரிக்க வளிமண்டலத்துல ஆக்சிஜனோட அளவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். சோ இந்த சைனோபாக்டீரியங்களானது பொதுவா எப்படி அந்த சைனோபாக்டீரியங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா அதாவது நீல பசும் பாசிகள் அல்லது சயனோபைசிகள் அப்படின்னு அழைக்கலாம். ஓகேவா? சோ நீல பசும் பாசிகள் அல்லது சயனோபைசிகள் அப்படின்னு பொதுவா அறியப்படுது அப்படி சொல்றாங்க. இந்த அதாவது சைனோபாக்டீரியங்களை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படின்னா நீல பசும் பாசிகள் அல்லது சைனோபைசிகள் அப்படின்னு பொதுவா அறியப்படுது அப்படி சொல்றாங்க. சோ இந்த நீல பசும் பாசிகள் அல்லது சைனோபைசிகள் அப்படின்றது ஒரு தொன்மையான உட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீல பசும் பாசிகள் அல்லது சைனோபாசிகளானது வளிமண்டலத்துல அதிக அளவுல பரவி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆக்சிஜன் வந்து அதிக அளவுல இருக்கிறதுக்கு அந்த சைனோபைசிகளானது உதவிகரமா இருக்கு அப்படி சொல்றோம். சோ இந்த சைனோபைசிகளானது அனைத்து வகையான வாழிடங்களிலும் வாழும் அப்படி சொல்றாங்க. அனைத்து வகையான வாழிடங்களிலும் வாழும் அப்படி சொல்றாங்க. சோ குறிப்பா எதுல வாழலாம் அப்படின்னா நன்னீர்ல வந்து வாழுது அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி கடல்களிலும் வாழுது அப்படி சொல்லலாம், கடல்களிலும் வாழுது அப்படி சொல்றாங்க. சோ இது வந்து டெர்மோகார்பா அப்படி சொல்றோம். சோ அதே மாதிரி இவங்கள்ல அதாவது எங்க அப்படின்னு சொல்றோம்னா டெர்மோகார்பாவோட சோ அனைத்து வகையான வாழிடங்கள்லயும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து நன்னீர்ல வாழக்கூடியதுன்னு சொல்றோம். சோ அந்த ட்ரைகோடெஸ்மியம் சோ இந்த ட்ரைகோடெஸ்மியம் டெர்மோகார்பா இவங்க எல்லாமே வந்து கடல்ல வாழக்கூடியவங்க அப்படி சொல்றாங்க. அதாவது ட்ரைகோடெஸ்மியம் டெர்மோகார்பா இவங்க ரெண்டு பேருமே கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது நீல பசும்பாசிகள் சயனோபைசிகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கடல்ல வந்து வாழுது அப்படி சொல்றோம். இன்னொரு இது வந்து பார்த்தோம்னா அதாவது ட்ரைகோடெர்மா எரித்ரேயம், இந்த ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம். சோ இந்த நீல பசும்பாசியானது அதாவது கடல்ல வாழக்கூடிய ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படின்றது செங்கடல், அதாவது கடல் வந்து சிவப்பு நிறமா மாறதுக்கு காரணமா இருக்கு அப்படி சொல்றாங்க. யார் அப்படின்னா ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படின்ற சைனோபைசியானது கடல்ல வாழுதுன்னு சொல்றாங்க. அந்த செங்கடல் அதாவது கடல் வந்து சிவப்பு நிறத்துல வந்து தெரியறதுக்கு வந்து காரணம் யாருன்னா அந்த ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படின்ற ஒரு சைனோபைசி அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது நாஸ்டாக் மற்றும் அனபீனா. இந்த நாஸ்டாக் அனபீனா அப்படின்ற ரெண்டு சைனோபைசியானது
அதாவது சைக்கஸோட பவள வேரில் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்கிறது. கூட்டுயிர் வாழ்க்கை அதாவது ஒருங்குயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுதுன்னு சொல்றோம். நாஸ்டாக், அனபீனா இது ரெண்டுமே சைக்கஸோட பவள வேர்ல ஒருங்குயிர் வாழ்க்கை முறை மேற்கொள்ளுது அப்படி சொல்றோம். அதே மாதிரி நீர்வாழ் பெரணி அசோலா, இந்த நீர்வாழ் பெரணி அந்த நீர்வாழ் பெரணியான அசோலாவும் ஒருங்குயிர் வாழ்க்கை முறையை மேற்கொண்டு நைட்ரஜனை நிலைப்படுத்துது அப்படி சொல்றோம். நைட்ரஜனை நிலைப்படுத்துது. ஓகேவா? சோ அதாவது அனைத்து வகையான வாழிடங்களிலும் வாழுதுன்னு சொல்றோம். யார்? இந்த சைனோபேசிகள். குறிப்பா நன்னீர்ல அதிகமா பெரும்பாலும் வாழும்னு சொல்றோம். அதே மாதிரி ட்ரைகோடெஸ்மியம், டெர்மோகார்பா. சோ அதே மாதிரி கடல்ல வாழக்கூடிய ட்ரைகோடெஸ்மியம், எரித்ரேயம். அதாவது செங்கடல் கடல் சிவப்பு நிறத்துல மாறுறதுக்கு யார் காரணம்னா இந்த ட்ரைகோடெஸ்மியம், எரித்ரேயம் அப்படின்ற ஒரு சைனோபாக்டீரியம் காரணமா இருக்கு அப்படி சொல்றோம். நாஸ்டாக் மற்றும் அனபீனா சைக்கஸோட பவள வேர்லயும் நீர்வாழ் பெரணியான அசோலா அதாவது அசோலாவும் ஒருங்குயிர் வாழ்க்கை முறையை மேற்கொண்டு நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு அது பயன்படுது அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி சோ இது இன்னும் பார்த்தோம்னா அதாவது கிளியோகேப்சா, அதுக்கடுத்து நாஸ்டாக், அதே மாதிரி சைட்டோனீமா. சோ இந்த கிளியோகேப்சா, நாஸ்டாக், சைட்டோனீமா இவங்க பார்த்தோம்னா அதாவது லைக்கன்கள்ல ஒளிசார்பு உயிர்களை பயன்படுத்துறாங்க அப்படி சொல்றோம். ஒளிசார்பு உயிர்களை இருக்கிறாங்க அப்படி சொல்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லைக்கன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பூஞ்சையும் ஆல்காவும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிர் வாழ்க்கை முறைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைக்கன்கள் அப்படி சொல்றோம். கிளியோகேப்சா, நாஸ்டாக், சைட்டோனீமா. சோ இவங்க மூணு பேருமே லைக்கன்கள்ல அதாவது ஒரு உயிர் வாழ்க்கை முறையை மேற்கொண்டு ஒளிசார்பு உயிரிகளா திகழ்றாங்க அப்படி சொல்றோம். யார் யாரு? கிளியோகேப்சா, நாஸ்டாக், சைட்டோனீமா அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இப்போ இந்த சைனோபாக்டீரியங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா சைனோபாக்டீரியங்களோட வயதை நம்மளால கணக்கிட முடியும். அதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரோமட்டோலைட்டுகள் அப்படின்றவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அதாவது இந்த சைனோபாக்டீரியங்களை கால்சியம் கார்பனேட்டுடன் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கூட்டமைப்புக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரோமட்டோலைட்டுகள் அப்படி சொல்றோம். சோ இந்த புவியியல் கால சான்றுபடி பார்த்தோம்னா அதாவது இந்த சைனோபாக்டீரியங்கள் உலகத்துல தோன்றி எத்தனை பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது அப்படின்னா 2.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது அப்படி சொல்றோம். சோ இந்த புவியியல் கால சான்றுகள் படி பார்த்தோம்னா சைனோபாக்டீரியங்கள் அதாவது புவியில மிகுந்து காணப்படுது அப்படி சொல்றாங்க. சோ சைனோபாக்டீரியங்கள் மிகுந்து இருக்கிறதுனால அதாவது வளிமண்டலத்துல ஆக்சிஜனோட அளவு என்ன ஆகும்னா அதிகரிக்கும் அப்படி சொல்றோம். சோ இந்த நீலப்பசும்பாசிகள் அல்லது அதாவது நீலப்பசும்பாசிகள் இந்த சைனோபாக்டீரியங்கள் பொதுவா எப்படி நம்மளுக்கு தெரியும்னு சொல்றோம்னா எப்படி அழைக்கலாம்னு சொல்லலாம் நீலப்பசும்பாசிகள் அல்லது சைனோபைசிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அப்படி சொல்றாங்க. சோ அனைத்து வகையான வாழிடங்களிலும் இந்த சைனோபைசி அதாவது பாக்டீரியங்கள் வாழுது அப்படி சொல்றாங்க. பெரும்பாலும் நன்னீர்ல வாழும்னு சொல்றாங்க. கடல்ல அதாவது ட்ரைகோடெர்மா, டெஸ்மியம், டெர்மோகார்பா அப்படின்னு சொல்றோம். கடல்ல பார்த்தோம்னா ட்ரைகோடெஸ்மியம், எரித்ரேயம் அப்படின்ற சைனோபாக்டீரியாவானது கடல் சிவப்பு நிறத்துல தோன்றுவதற்கு காரணமா இருக்கு அப்படி சொல்றோம். அடுத்து நாஸ்டாக், அனபீனா, அடுத்து சைக்கஸ். இந்த நாஸ்டாக், அனபீனா இவங்க ரெண்டு பேரும் சைக்கஸோட பவள வேர்லையும் நீர்வாழ் பெரணியான அசோலா ஒருங்குயிர் வாழ்க்கை முறையை மேற்கொண்டு நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு பயன்படுது அப்படி சொல்றோம். அதே மாதிரி கிளியோகேப்சா, நாஸ்டாக், சைட்டோனீமா இவங்க லைக்கன்களோட உடல் அமைப்புல பார்த்தோம்னா அதாவது ஒருங்குயிர் வாழ்க்கை முறையை மேற்கொண்டு ஒளிசார்பு உயிர்களா திகழ்றாங்க அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ பாக்டீரியங்களோட அதாவது பாக்டீரியங்களோட இது பார்த்தோம்னா என்ன சொல்றோம் அப்படின்னா பாக்டீரியங்கள் அதாவது அந்த பாக்டீரியங்களால நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியங்கள் அதாவது பர்ச் சம்பந்தமான பற்சொத்தை பாக்டீரியங்கள் பார்த்தோம்னா அதாவது
பற்சொத்தை, பற்சொத்தை. அதே மாதிரி சிறுநீர் குழாய், சிறுநீர் குழாய் தொற்றுதல். சிறுநீர் குழாய் தொற்றுதல் ஏற்படுவதற்கும் பற்சொத்தை ஏற்படுவதற்கும் யார் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியங்கள் வந்து காரணமா இருக்கிறாங்க அப்படி சொல்றோம். அதாவது பாக்டீரியங்கள் வந்து பற்சொத்தை மற்றும் சிறுநீர் குழாய் தொற்றுதல் ஏற்படுவதற்கு வந்து காரணமா இருக்கிறாங்க அப்படி சொல்றோம். அடுத்து ராஸ்டோனியா. இந்த ராஸ்டோனியா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது அந்த ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியாவில இருந்து பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நுண்ணெகிழி பெறப்படுகிறது. இந்த பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்றது வந்து நுண்ணெகிழி, அதாவது உயிரியல் சிதைவு. இப்போ நம்ம நேச்சுரலா பயன்படுத்தக்கூடிய அந்த பாலித்தீன் கவரானது அவ்வளவு சீக்கிரமா வந்து மக்காது. ஆனா இந்த ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியால இருந்து பெறப்படக்கூடிய இந்த பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்ற நுண்ணெகிழியானது அதாவது சீக்கிரமா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போஸ், மக்கிரும். அதாவது சுற்றுப்புறத்துக்கு தீங்கு விளைவிக்காத வகையில அந்த பிஹெச்பி பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்ற நுண்ணெகிழியை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா சிதைவடைய செய்ய முடியும் அப்படி சொல்றாங்க. ரைட். அடுத்து சூடோமோனாஸ் பூட்டிடா, சூடோமோனாஸ் பூட்டிடா அப்படி சொல்றோம். இந்த சூடோமோனாஸ் பூட்டிடா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது இது வந்து ஒரு சூப்பர் பக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இந்த சூடோமோனாஸ் பூட்டிடா அப்படின்னு சொல்றோம். அதாவது இது வந்து ஒரு மீ உயிரி அப்படி சொல்றோம். ஓகேவா? ஹைட்ரோ கார்பன்களை சிதைவடைய செய்யக்கூடிய ஒரு மீ உயிரி அப்படி சொல்லி யார சொல்லுவாங்கன்னா அந்த சூடோமோனாஸ் பியூட்டிடா அப்படி சொல்றோம். அதாவது ஹைட்ரோ கார்பன்கள் இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா கடல்ல வந்து பார்த்தோம்னா, அதாவது கப்பல் வந்து எண்ணெயை வந்து ஏத்திட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த 2 கப்பல் டேமேஜ், அதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் வந்து கடல்ல அப்படியே படிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல போயிட்டு சுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சூடோமோனாஸ் பியூட்டிடா அப்படின்ற பாக்டீரியா வந்து லெபார்டரியில வளர்த்து, அதாவது அந்த வைக்கோல் கூட சேர்த்து தான் இதை வளர்ப்பாங்க. ஸோ அப்படி வளர்த்துட்டு அந்த வைக்கோல் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணோம்னா அந்த எண்ணெய் படலம் படிஞ்சிருக்கிற இடத்துல அப்படியே நம்ம மெதுவா தூவி விட்டுருவோம். அப்படி தூவி விடும் போது அந்த வைக்கோல்ல இருக்கக்கூடிய அந்த சூடோமோனாஸ் பியூட்டிடா அப்படின்ற அந்த பாக்டீரியாவானது அந்த எண்ணெய் படலத்துல இறங்கி அங்க இருக்கக்கூடிய கேம்பர், அந்த எண்ணெய் படலத்துல இருக்கக்கூடிய கேம்பர் மற்றும் ஆக்டேன் அப்படின்ற 2 ஹைட்ரோ கார்பன்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது சிதைவடைய செஞ்சு அந்த எண்ணெய் படலத்தால உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காத மாதிரி மாத்திரும் அப்படி சொல்றாங்க. சூடோமோனாஸ் பியூட்டிடா அப்படின்றது. ஓகேவா? ரைட். அடுத்து புரோட்டீன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மெத்தைலோபில்லஸ், மெத்தைலோட்ரோபஸ். ஸோ இந்த 2 பாக்டீரியாவில இருந்து பயன்படக்கூடிய, அதாவது இந்த 2 பாக்டீரியாவில இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த புரோட்டீன் அப்படின்ற ஒற்றை செல் புரதத்தை வந்து தயாரிக்கிறோம். மெத்தைலோபில்லஸ், மெத்தைலோட்ரோபஸ், புரோட்டீன் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து அதாவது அக்ரோபாக்டீரியம் பியூமிபேசியன்ஸ், இந்த அக்ரோபாக்டீரியம் பியூமிபேசியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு மண்வாழ் பாக்டீரியம். இந்த மண்வாழ் பாக்டீரியம் ஆனது அதாவது கலலை தாவரங்களை வந்து கலலை நோயை ஏற்படுத்தக்கூடியது அப்படி சொல்றோம். ஸோ அந்த கலலை நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த பண்பானது இந்த அக்ரோபாக்டீரியம் பியூமிபேசியன்ஸ் அப்படின்றது மரபணு மாற்றத்துல அதிக அளவுல ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து பிளாஸ்மிட், அதாவது டிஎன்ஏ வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து யார் பயன்படுறாங்கன்னா இந்த அக்ரோபாக்டீரியம் பியூமிபேசியன்ஸ் அப்படின்றது வந்து பயன்படுது அப்படி சொல்லுவாங்க. அதாவது அதோட உள்ளார்ந்த திறனானது மரபணு மாற்றத்துல அந்த பாக்டீரியா எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு அதிக அளவுல யார் பயன்படுறாங்க அப்படின்னா இந்த அக்ரோபாக்டீரியம் பியூமிபேசியன்ஸ் அப்படின்றது வந்து பயன்படுது அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மெத்தனோபாக்டீரியம்.
இந்த மெத்தனோபாக்டீரியத்தோட பர்பஸ் என்ன சார் அப்படின்னா, அதாவது உயிர் வெளி பயோகேஸ் ஓகேவா. சோ இந்த மெத்தனோபாக்டீரியம் அப்படின்றது உயிர் வெளி பயோகேஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அடுத்து ஹாலோபாக்டீரியம். இந்த ஹாலோபாக்டீரியம் அதிகமான உப்புத்தன்மை உள்ள இடத்துல வளரக்கூடியது. அதிகமான உப்புத்தன்மை. சோ இந்த ஹாலோபாக்டீரியம் அப்படின்றது அதிகமான உப்புத்தன்மை உள்ள இடத்துல வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா. சோ இதனோட பர்பஸ் என்ன சார் அப்படின்னா, இது வந்து பீட்டா கரோட்டினை வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. எதுக்கு பயன்படுது? பீட்டா கரோட்டின் தயாரிப்புக்கு வந்து அது பயன்படுது அப்படி சொல்றோம். சோ பொதுவா பாக்டீரியா வந்து பற்சொத்தை மற்றும் சிறுநீர் குழாய் தொற்றுதல் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. சோ ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியா வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, அது பாலிஹைட்ராக்சி பியூட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணெகிழி பெறப்படுது. அந்த நுண்ணெகிழியானது மறுசுழற்சி செய்ய முடியும், சுற்றுப்புறத்துக்கு தீங்கு விளைவிக்காதது அப்படி சொல்றோம். அடுத்து சூடோமோனாஸ் பூட்டிடா அப்படின்றது ஒரு சூப்பர் பக் பாக்டீரியா அப்படி சொல்றோம். அதாவது மரபு பொறியியல் மூலமா மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு பாக்டீரியா. சோ அது வந்து ஒரு மியூஈரின்னு சொல்றோம். ஹைட்ரோ கார்பன்களை வந்து சிதைவடைய சேர்த்துக்கு அது பயன்படுது. அடுத்து புரோட்டீன் அப்படின்றது மெத்தலோபெல்லஸ் மெத்தலோட்ரோபஸ்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு ஒற்றை செல் புரதம் அப்படின்னு சொல்றோம். அக்ரோபாக்டீரியம் பியூபிகேசிஸ் அப்படின்றது ஒரு மண்வாழ் பாக்டீரியம். அது தாவரங்கள்ல வந்து கலலை நோயை உண்டாக்கும். அந்த கலலை நோயை உண்டாக்கக்கூடிய அந்த பண்பானது, அதாவது அதனுடைய அந்த அந்த அக்ரோபாக்டீரியம் பியூபிகேசிஸோட உள்ளார்ந்த திறனானது, அதாவது மரபணு மாற்றத்தால அந்த மரபணு தொழில்நுட்பத்துல வந்து ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு அதாவது அந்த டிஎன்ஏ செலுத்துறதுக்கு அது பயன்படுதுன்னு சொல்றோம். அடுத்து மெத்தனோபாக்டீரியம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உயிர் வழி பயோகேஸ். ஓகேவா. சோ பயோகேஸ் வந்து அது தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஹாலோபாக்டீரியம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, அதிக அளவு உப்பு தன்மை உள்ள இடங்களில் வளரக்கூடியது. பீட்டா கரோட்டினை வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அப்படி சொல்றோம். அடுத்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ். இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவில் இருந்து, சோ இது இந்த பாக்டீரியாவானது வந்து, அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கிராம் எதிர் பாக்டீரியம் அப்படி சொல்றோம். கிராம் எதிர் பாக்டீரியம். சோ இந்த பாக்டீரியால இருந்து என்ன வகையான நொதி எடுக்கிறாங்க அப்படின்னா, டாக் பாலிமெரேஸ். இந்த டாக் பாலிமெரேஸ் அப்படின்ற ஒரு நொதியை வந்து எடுக்கிறாங்க. இந்த டாக் பாலிமெரேஸ் அப்படின்றது வந்து எதுக்கு பயன்படுது? அதாவது தொடர் பல்படியாக்கல் வினையில வந்து பயன்படுது. பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிமெரேஸ் செயின் ரியாக்ஷன். அதாவது டிஎன்ஏவோட ஓகேவா தொழில்நுட்பத்துல, அந்த டாக் பாலிமெரேஸ் தொழில்நுட்பத்துல வந்து யார் பயன்படுறாங்கன்னா, அந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ். அதாவது இது வந்து வெப்பமான இடங்கள்ல வளரக்கூடியது. கிராம் எதிர் பாக்டீரியம் அப்படி சொல்றோம். அதுல இருந்து டாக் பாலிமெரேஸ் அப்படின்ற ஒரு நொதி எடுக்கிறாங்க. அது வந்து எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, அதாவது தொடர் பல்படியாக்கல் வினையில வந்து பயன்படுது. பாலிமெரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, ரைட். சோ அதுக்கு அடுத்து சைனோபாக்டீரியங்களுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சைனோபாக்டீரியங்களின் சிறப்பியல்புகள். சைனோபாக்டீரியாவோட சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரைட். சோ இது வந்து ஒரு தொல்லுட்கரு உயிரி அப்படின்னு சொல்லுவோம். தொல்லுட்கரு உயிரிகள் நகரும் இனப்பெருக்க அமைப்பு கிடையாது. நகரும் இனப்பெருக்க அமைப்பு இல்லை. சைனோபாக்டீரியாவோட சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னா, மிக பழமையான தொல்லுட்கரு உயிரிகள், நகரும் இனப்பெருக்க அமைப்புகள் வந்து அங்க கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. நகரும் இனப்பெருக்க அமைப்புகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றோம். ரைட். ரெண்டாவது, இந்த பாக்டீரியாங்களானது அதாவது ஒற்றை செல், ஒற்றை செல் உடலம். இவங்களுக்கு யார் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, குருகாக்கஸ். அதாவது அதோட உடல் அமைப்பானது வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு செல்லால வந்து ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒற்றை செல் உடலம்.
சோ இது வந்து குரு காக்கஸ் அப்படி சொல்றோம், ஒற்றை செல் உடலம். அடுத்து கூட்டமைப்பு. சோ இந்த கூட்டமைப்புக்கு யார் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா கிளியோ கேப்சா. கூட்டமைப்புக்கு எடுத்துக்காட்டு யாரு? கிளியோ கேப்சா அப்படின்னு சொல்றோம். சோ அந்த கூட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செல்களானது ஒரு கூட்டமைப்பா வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படி சொல்றோம். அந்த செல்களானது எப்படி இருக்கும்? ஒரு கூட்டமைப்பா இருக்கும், கிளியோ கேப்சா அப்படி சொல்றோம். அடுத்து மூணாவது இலை வடிவ உடலமைப்பு. இலை வடிவ உடலமைப்பு. சோ இந்த இலை வடிவ உடலமைப்புக்கு யாரை எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னா நாஸ்டாக். சோ இந்த இலை வடிவ உடலமைப்புக்கு எடுத்துக்காட்டு யாரு? நாஸ்டாக் அப்படி சொல்றோம். சோ இந்த நாஸ்டாக் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது இலை வடிவ உடலமைப்பு அப்படி சொல்றோம். சோ அதாவது சைனோபாக்டீரியல் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொல்லுட்கரு உயிரிகள், நகரும் இனப்பெருக்க அமைப்புகள் அங்க கிடையாது. சோ ஒற்றை செல் உடலம் வந்து யார் எடுத்துக்காட்டுனா குரு காக்கஸ், ஒரே ஒரு செல்லால உடலமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும். கூட்டமைப்பு யாருக்கு எடுத்துக்காட்டுனா கிளியோ கேப்சா அப்படி சொல்றோம். இலை வடிவ உடலத்துக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா நாஸ்டாக் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த அதாவது ஒற்றை செல் உடலம், அதே மாதிரி இந்த வழுக்கு நகர்வு. வழுக்கு நகர்வு. சோ இந்த வழுக்கு நகர்வு அப்படின்ற ஒரு வகையான இடப்பெயர்ச்சி இங்க இந்த சைனோபாக்டீரியங்கள்ல இருக்கு. சோ அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா அசில்லடோரியா. ஓகேவா? சோ வழுக்கு நகர்வு என்ன அப்படின்றத அதாவது இப்போ வந்து சில வகையான புழுக்கள் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அதாவது முன்னாடி வந்து அதோட உடலமைப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புஷ் பண்ணும், அப்படி தள்ளி 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 என்ன பண்ணுவோம் இப்படி. ஓகேவா? சோ ஒரு இடத்துல இருந்து இப்போ இங்க இருக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு மூவ், அடுத்து இப்படி ஒரு மூவ் இப்படி. சோ அதுதான் வழுக்கு நகர்வு. சோ வழுக்கு நகர்வு வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அசில்லடோரியா அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ வழுக்கு நகர்வு வந்து எதுல இருக்கும்? அசில்லடோரியா அப்படி சொல்றோம். அடுத்து புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? ஓகேவா? ரைட். சோ இப்போ வந்து ஒரு செல் இப்படி இருக்கு அப்படின்னா இங்க உட்கரு இருக்கும், இது உட்கரு, இது வந்து சைட்டோபிளாசம். சோ இந்த உட்கருவும் சைட்டோபிளாசமும் ரெண்டு பேரும் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புரோட்டோபிளாசம். சோ புரோட்டோபிளாசத்தோட மைய பகுதி. சோ புரோட்டோபிளாசத்தோட மைய பகுதி. சோ அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரோசோம் அப்படி சொல்றோம். சென்ட்ரோசோம். புரோட்டோபிளாசத்தோட மைய பகுதிக்கு பேர் என்ன சொல்றோம்? சென்ட்ரோசோம் அப்படி சொல்றோம். அடுத்து அதாவது விளிம்பு பகுதி, அந்த புரோட்டோபிளாசத்தோட விளிம்பு பகுதி. சோ புரோட்டோபிளாசத்தோட விளிம்பு பகுதியானது வண்ண தாங்கிகளை கொண்டு, வண்ண தாங்கிகள் கொண்ட குரோமோபிளாசம் அப்படி சொல்றோம். குரோமோபிளாசம் அப்படி சொல்றோம். அது புரோட்டோபிளாசத்தோட மைய பகுதிக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரோசோம். அந்த விளிம்பு பகுதி வந்து வண்ண தாங்கிகள் கொண்ட குரோமோபிளாசம் அப்படி சொல்றோம். ஓகேவா? அடுத்து அதாவது இந்த சைனோபாக்டீரியங்களோட ஓகேவா அதாவது அதோட உடல் அமைப்புல வந்து பார்த்தோம்னா உடல் அமைப்பில் சில செல்கள் நிறமற்று அளவில் பெரிதாக விளிம்பு பகுதியிலோ அல்லது நுனி பகுதியிலோ அல்லது இடைப்பகுதியிலோ காணப்படும் அப்படி சொல்றாங்க. இடைப்பகுதியிலோ காணப்படும். சோ இவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட். ஹெட்ரோசிஸ்ட் அப்படி சொல்றோம். சோ இந்த ஹெட்ரோசிஸ்டோட வேலை என்ன சார் அப்படின்னா நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். ஓகேவா? சோ அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சில செல்களோட நுனி பகுதியோ அல்லது இடைப்பகுதியிலோ ஓகேவா சில செல்கள் வந்து அளவுல பெருசா நிறமற்று இருக்கும்னு சொல்றோம். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்டிரோசிஸ்ட்.
சோ இந்த ஹெட்ரோசிஸ்டோட வேலை என்ன சார் அப்படின்னா நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ அதாவது அந்த சைனோபாக்டீரியங்களோட உடல் அமைப்புல சில செல்கள், அதாவது அது நுனியில இருக்கலாம் இல்ல மையத்துல இருக்கலாம், அந்த செல்கள் வந்து அமைப்புலயும் வடிவத்திலயும் மாறுபட்டு நிறமற்ற பெரிய செல்களா இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட். அந்த ஹெட்ரோசிஸ்ட் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துறதுக்கு வந்து பயன்படுது அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து இந்த சைனோபைசிகள் வந்து பார்த்தோம்னா அதோட இது நிறமிகளானது சோ என்ன இருக்கலாம், சி பைகோசைனின், சி பைகோஎரித்ரின். சோ நிறமிகளானது வந்து சி பைகோசைனின், சி பைகோஎரித்ரின் அப்படின்ட்டு. சோ இவங்க வந்து யாரு கூட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா மிக்சோசாந்தின், அதாவது மிக்சோசாந்தினோட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி சொல்றோம். சோ அதாவது இந்த சைனோபாக்டீரியங்கள்ல வந்து என்ன வகையான நிறமிகள் இருக்குன்னா நிறமிகள் வந்து சி பைகோசைனின், சி பைகோஎரித்ரின் அப்படின்ற ரெண்டு நிறமிகள் இருக்கு. சோ இந்த ரெண்டு நிறமிகளும் வந்து யார் கூட சேர்ந்து இருக்கிறாங்கன்னா மிக்சோசாந்தின், அதாவது மிக்சோசாந்தோபில் அப்படின்றவங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி சொல்றோம். ரைட். சேமிப்பு பொருள் என்ன இருக்கும்? சேமிப்பு பொருள் வந்து பார்த்தோம்னா அதாவது சயனோபைசியன் தரசம், அப்படி சொல்றோம். சேமிப்பு பொருள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சயனோபைசியன் தரசம் அப்படின்றது காணப்படும் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து இனப்பெருக்கம். சோ இனப்பெருக்கம் வந்து என்ன இனப்பெருக்கமா இருக்கும் அப்படின்னா தலை உடல்வழி இனப்பெருக்கம் அப்படி சொல்றோம். தலை உடல்வழி இனப்பெருக்கம் அப்படி சொல்றோம். ஓகேவா? அல்லது தலைவலி இனப்பெருக்கம் அப்படி சொல்றோம். ஏன் சார் தலைவலி உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இங்க பாலினப்பெருக்கம் அறவே கிடையாது அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த தலை உடல் வலி இனப்பெருக்கத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உறக்க நகரா வித்து, சோ இந்த உறக்க நகரா வித்து அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது தடித்த செல் சுவருடைய ஓகேவா ஓய்வு நிலையில் உள்ள தலை உடல் வலி செல், அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உறக்க நகரா வித்து அப்படி சொல்றோம். அதாவது ஏபெல்னோஸ்போர் சொல்லுவாங்க. அதாவது மூவ்மெண்ட் இருக்காது, ஒரே இடத்துல தான் இருக்காது. ஓகேவா? உறக்க நகரா வித்து அப்படி சொல்றோம். அடுத்து ஆர்மகோனியங்கள். சோ இந்த ஆர்மகோனியங்கள் அப்படின்றது அதாவது தலை உடல் வலிச்செல் அப்படி சொல்றோம். அதாவது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாய் தாவரத்துல இருந்து பிரிஞ்சு தனியா போயிட்டு அது புதுசா ஒரு உடலத்தை வந்து உருவாக்கிறோம் அப்படி சொல்றோம். ஓகேவா? ஆர்மகோனியங்கள் அப்படி சொல்றோம். ரைட். அதுக்கு அடுத்து அதாவது அக வித்துக்கள், அடுத்து பிள உறுதல், இரு பிள உறுதல். சோ இந்த நிகழ்ச்சிகள் அதாவது தலை உடல்வழி இனப்பெருக்கம் அப்படின்றது வந்து பாலினப்பெருக்கம் அறவே இருக்காது, தலை உடல்வழி இனப்பெருக்கம் தான் காணப்படுது. உறக்க நகரா வித்து அப்படி சொல்றோம். அதாவது அனபீனாவில் இருக்கும் தடித்த செல் சுவருடைய ஓய்வு நிலையில் உள்ள தலை உடல்வழி செல்லுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உறக்க நகரா வித்து. ஆர்மகோனியங்கள் அப்படின்றது தலை உடல்வழி செல்னு சொல்றோம். அதாவது சாதகமான சூழ்நிலையில தாய் தாவரத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டு அது ஒரு புது சைனோபாக்டீரியங்களை வந்து அது உருவாக்கிறோம். அடுத்து அகவித்துக்கள், இரு பிளவுறுதல் அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ இந்த முறையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது அகவித்துக்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது தடித்த சுவருடைய ஓய்வு நிலையில் உள்ள ஸ்போர்கள், அதுவும் இந்த அகவித்துக்கள் அப்படி சொல்றோம். உள்ள இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது இரு பிளவுறுதல்
அப்படி சொல்றோம். இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்லானது இந்த மாதிரி ரெண்டா டிவைட் ஆயிட்டு ரெண்டு செல்லா பிரியும், இரு பிளவுதல் அப்படி சொல்றோம். சோ இது எல்லாமே பாலிலா இனப்பெருக்கம். அப்ப பாலின பெருக்கம் வந்து அரிதா வந்து, அதாவது பாலின பெருக்கமே இங்க கிடையாது அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ சேமிப்பு பொருள் என்ன இருக்கும் அப்படின்னா சயனோபைசியன் தரசம் அப்படின்றது இருக்கும். சேமிப்பு பொருள் வந்து சயனோபைசியன் தரசம் அப்படி சொல்றோம். அடுத்து மைக்ரோகாக்கஸ் எரிஜினியோசா. மைக்ரோகாக்கஸ் எரிஜினோசா. ஓகேவா? இந்த மைக்ரோகாக்கஸ் எரிஜினோசா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா தெர்மஸ். ஓகேவா? மைக்ரோசிஸ்டிஸ் எரிஜினோசா. அனபீனா பிளஸ் அக்வே. இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா நீர் மலர்ச்சியினை ஏற்படுத்துகிறது. அதாவது அந்த ஸ்டாண்டிங் ஒரே இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணியை வந்து ஒரு மாதிரி சோ அந்த எந்த விதமான உயிரினங்களும் வாழ தகுதியற்றதா மாத்திரும். சோ இந்த மைக்ரோசிஸ்டிக் எரிஜினியோசா அனபீனா பிளஸ் அக்வே, சோ இந்த ரெண்டு பாக்டீரியா அதாவது சைனோபாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா நீர் மலர்ச்சியினை வந்து ஏற்படுத்துது. சோ நீர் மலர்ச்சியோட மட்டும் ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம நச்சுக்களை உற்பத்தி செய்கிறது. சோ நச்சுக்களை உற்பத்தி செஞ்சு அங்க அதாவது அந்த நீர்வாழ் உயிரினங்களை வந்து அழிச்சிருது அப்படி சொல்றாங்க. நீர்வாழ் உயிரினங்களை வந்து என்ன பண்ணுது, அழிக்குது. ஓகேவா? சோ அந்த மைக்ரோசிஸ்டிஸ் எரிஜினோசா அனபீனா பிளஸ் அக்வே அப்படின்ற ரெண்டு சைனோபாக்டீரியா வந்து நீர் மலர்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நச்சுக்களை தோற்றுவித்து அங்க நீர்வாழ் உயிரினங்களை வந்து அது பாதிக்குது அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து நாஸ்டாக் மற்றும் அனபீனா. சோ இந்த நாஸ்டாக் மற்றும் அனபீனா அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருங்குயிர் வாழ்க்கை முறையை வந்து மேற்கொண்டு அதாவது நைட்ரஜனை நிலைநிறுத்தத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? நைட்ரஜன் நிலைநிறுத்தம். சோ அதாவது இந்த நாஸ்டாக் மற்றும் அனபீனா வந்து ரெண்டுமே வந்து உயிர் உரங்களா பயன்படுத்துறாங்க. உயிரி உரம். சோ அந்த உயிர் உரங்களா பயன்படுத்துறதுனால நைட்ரஜனை வந்து அது நிலைப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது அப்படி சொல்றோம். எது? நாஸ்டாக் மற்றும் அனபீனா. சோ இந்த நாஸ்டாக் மற்றும் அனபீனா அப்படின்றவங்க ரெண்டு பேருமே வந்து எதுக்கு பயன்படுறாங்க அப்படின்னா நைட்ரஜன். சோ நைட்ரஜனை அதாவது உயிர் உரமா பயன்படுத்தினால அது வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து அதாவது ஒரு சைனோபாக்டீரியமானது அதாவது ஒரு கரடியின் மீது உல்லாச பயணம் மேற்கொள்கிறது அப்படி சொல்றாங்க. ஒரு சைனோபாக்டீரியமானது ஒரு கரடியின் மீது உல்லாச பயணம் மேற்கொள்கின்றது அப்படி சொல்றாங்க. அது வந்து அபனோகாக்சா மாண்டானா. இந்த அபனோகாக்சா மாண்டானா அப்படின்ற ஒரு இது அந்த சைனோபாக்டீரியாவானது அதாவது அந்த துருவ கரடியோட அந்த முடிகள், சோ துருவ கரடியோட உடல் பரப்பன் வந்து அந்த முடிகளை வந்து ஒட்டிட்டு வாழும். சோ அதனாலதான் இந்த அபனோகாக்சா மாண்டானா அப்படின்றது ஒரு துருவ கரடியின் மேல் உல்லாச பயணம் மேற்கொள்கிறது அப்படி சொல்றோம். ஓகேவா? அபனோகாக்சா மாண்டானா அப்படின்றது. சோ இந்த அதாவது மைக்ரோசிஸ்டிஸ் எரிஜினியோசா அனபீனா பிளஸ் அக்வே, சோ இது ரெண்டுமே வந்து நீர் மலர்ச்சியை வந்து தோற்றுவிக்கும்னு சொல்றாங்க. நீர் மலர்ச்சியை தோற்றுவிக்கிறதோடு மட்டும் இல்லாம நச்சுக்களை உற்பத்தி செய்து நீர்வாழ் உயிரினங்களை வந்து அது அழிச்சிடும் சொல்றாங்க. அடுத்து நாஸ்டாக் மற்றும் அனபீனா இவங்க ரெண்டு பேரும் உயிர் உரமா பயன்படுத்துறதுனால நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்துறதுக்கு வந்து அது பயன்படுது அப்படி சொல்றாங்க. அடுத்து ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினா அப்படின்றது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒற்றை செல் புரதத்துக்கு வந்து பயன்படுது. ஒற்றை செல் புரதம் அப்படி சொல்றேன். அதுக்கடுத்து ஒரு துருவ கரடி மேல வந்து ஒரு சைனோபாக்டீரியமானது உல்லாச பயணம் மேற்கொள்ளுது அப்படி சொல்றாங்க. அது அபனோகாக்சா மாண்டானா.
சோ அந்த துருவ கரடியோட முடி மேல வந்து ஒட்டிட்டு அந்த துருவ கரடி எங்கெங்கெல்லாம் நகருதோ அப்படியே அது கூடயே நகர்ந்துட்டு இருக்கும். அதனாலதான் அந்த துருவ கரடி மேல வந்து உல்லாச பயணம் போகுதுன்னு சொல்றோம். எதுன்னா இந்த அமனோகேப்சா மேண்டானா அப்படின்ற ஒரு சைனோ பாக்டீரியா அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிபாக்டீரியங்கள் பார்த்தோம். சோ ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படின்னா என்ன சொல்றோம்? அதாவது தொன்மையான தொல்லுட்கரு உயிரிகள், மிக பழமையான தொன்மையான உட்கரு உயிரிகள் சொல்றோம். அது வந்து பார்த்தோம்னா மிக கடினமான சூழ்நிலைகளான அதிக வெப்பம், அதாவது வெப்ப ஊற்றுக்கள், அதிக உப்புத்தன்மை, குறைந்த pH இங்கெல்லாம் வளரும்னு சொல்றோம். அதே மாதிரி வேதி தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதோட செல் சுவர்ல வந்து குறிப்பிட, அதாவது தனி சிறப்புமிக்க ஒரு பண்பா வந்து கிளிசரால் மற்றும் ஐசோ ப்ரொஃபைல் அதாவது ஈத்தர் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த ஐசோ ப்ரொஃபைல் ஈத்தரும், அதாவது அந்த கிளிசரால் இருக்க ஒரு தனி சிறப்புமிக்க பண்புன்னு சொல்றோம். அந்த தனி சிறப்புமிக்க பண்பு தான், அதாவது அந்த செல் உரையில் காணப்படக்கூடிய இந்த தனி சிறப்புமிக்க பண்பானது உயிர் எதிர்பொருட்கள் மற்றும் அதை கரையை செய்யக்கூடிய பொருட்கள் இருந்து செல்லை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தோம். ஹாலோ பாக்டீரியம், மெத்தனோ பாக்டீரியம், தெர்மோபிளாஸ்மா இதெல்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து சைனோபாக்டீரியங்கள். சோ சைனோபாக்டீரியங்களோட வயதை வந்து நம்மளால கணக்கிட முடியுமா அப்படின்னா முடியும். சோ அந்த சைனோபாக்டீரியங்களோட வயதை கணக்கிடுறது நம்மளுக்கு யார் உதவிகரமா இருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் உதவிகரமா இருப்பாங்கன்னு சொல்றோம். அப்ப ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படின்னா யார் அப்படின்னா அந்த சைனோபாக்டீரியங்களானது கால்சியம் கார்பனேட்டுடன் ஏற்படுத்தக்கூடிய அந்த கூட்டமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் அப்படி சொல்றோம். அந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகளானது வந்து கார்பன், அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த சைனோபாக்டீரியன் புவியியல் கால அளவின்படி பார்த்தோம்னா சைனோபாக்டீரியங்கள் வந்து இந்த உலகத்துல தோன்றி சுமார் 2.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது அப்படின்னு பார்த்தோம். வளிமண்டலத்துல சைனோபாக்டீரியங்கள் வந்து அதிக அளவுல பரவி இருக்கிறதுக்கு காரணம், அதாவது ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகரிக்குது அப்படி சொல்றோம். சோ பொதுவா இந்த சைனோபாக்டீரியங்கள் வந்து நம்ம எப்படி அறியப்படுது அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது நீலப்பசும்பாசிகள் அல்லது சைனோகைசி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ இது வந்து புவியியல் கால அளவுப்படி பார்த்தோம்னா இது எல்லா சூழ்நிலைகளிலும் வளரக்கூடியது சொல்றோம். குறிப்பா நன்னீர்ல அதிக அளவுல காணப்படும் சொல்றோம். அது மாதிரி சோ இந்த கடல்லையும் இருக்கும்னு சொல்றோம், கடல் நீர்லையும் இருக்கும்னு சொல்றோம். சோ அந்த அதாவது ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயானா அப்படின்னா அந்த அந்த கடல் வந்து சிவப்பு நிறமா காரணத்துக்கு வந்து அது காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நாஸ்டாக் மற்றும் அனபீனா, சோ இவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது சைகஸோட பவள வேர்கள்லயும், அதாவது நீர்வாழ் பேரணியான அசோலாவும் ஒருங்குயிர் வாழ்க்கை முறையை மேற்கொண்டு நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்துறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஜைடோனிமா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கிளியோகேப்சா, ஓகேவா, நாஸ்டாக் இவங்க எல்லாம் வந்து சைக்கஸ் அதாவது லைக்கன்களோட உடல் அமைப்புல வந்து பார்த்தோம்னா ஒருங்குயிரிகளா இருக்கிறாங்க, ஒளிசார்பு உயிரிகளா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ பொதுவா பாக்டீரியங்களானது, அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா பாக்டீரியங்களானது வந்து பார்த்தோம்னா பற்சொத்தை மற்றும் சிறுநீர் குழாய் தொற்றுதல் ஏற்பட காரணமா இருக்குன்னு சொல்றோம். ராஸ்ட்ரோனியா அப்படின்ற பாக்டீரியா வந்து PHP பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணெகிழியானது பெறப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஹைட்ரோ கார்பன்களை சிதைவடை செய்யக்கூடிய ஒரு மீ உயிரி வந்து யார் அப்படின்னா அந்த சூடோமோனாஸ் புரூட்டிடா அப்படின்னு சொல்றோம். அடுத்து புரூட்டீன் அப்படின்ற அந்த ஒற்றை செல் புரதமானது யார்ல இருந்து எடுக்கிறாங்கன்னா மெத்தலோபில்லஸ் மெத்தலோட்ரோபஸ் அப்படின்ற பாக்டீரியால இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அக்ரோபாக்டீரியம் பியூமிகேசியன்ஸ் முன் கழுத்துக்கால, அதாவது கலலை நோயை வந்து தாவரங்களை தோற்றுவிக்குது. அந்த இருக்கக்கூடிய உள்ளார்ந்த திறனானது மரபு பொறியியல்ல ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து அந்த டிஎன்ஏ எடுத்துட்டு போறதுக்கு யார் பயன்படுறாங்கன்னா அந்த அக்ரோபாக்டீரியம் பியூமிகேசியன்ஸ் ஆனது வந்து பயன்படுது. அடுத்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்ற ஒரு வெப்பமான இடங்களில் வாழக்கூடிய அந்த பாக்டீரியாவில இருந்து, அதாவது டாக் பாலிமரேஸ் அப்படின்ற, அதாவது இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்றது ஒரு கிராம் எதிர் பாக்டீரியம் சொல்றோம். அதுல இருந்து டாக் பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு நொதி எடுக்கிறாங்க. அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அதாவது தொடர் பால்படியாக்கல் வினையில வந்து அது பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து மெத்தனோபாக்டீரியம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா உயிர்வளி, அதாவது பயோகேஸ் தயாரிக்கிறது வந்து பயன்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஆலோபாக்டீரியம், அது வந்து அதிக உப்புத்தன்மை உள்ள இடத்துல வாழக்கூடியது. அதிகமான பீட்டா கரோட்டின் உற்பத்தி வந்து அது பயன்படுது அப்படின்றது பார்த்தோம். ஸோ சைனோபாக்டீரியங்களோட சிறப்பியல்புகள் என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ சைனோபாக்டீரியங்கள் வந்து தொன்மையான உட்கரு உயிரிகள் சொல்றோம். இனப்பெருக்க, அதாவது நகரம் இனப்பெருக்க உறுப்புகள் அற்று காணப்படுது அப்படின்னு சொல்றோம். அதாவது அதுல வந்து பார்த்தோம்னா ஒற்றை செல் உடலத்துக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா குருகாக்கஸ், கூட்டமைப்புக்கு வந்து கிளியோகேப்சா, அதுக்கடுத்து இந்த இலை வடிவ உடலத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து நாஸ்டாக் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த
சைனோபாக்டீரியங்கள் வந்து பார்த்தோம்னா சைனோபாக்டீரியங்களோட அதாவது இலைவெடி உடலம் வந்து நாஸ்டாக்னு சொல்றோம். வழுக்கு நகர் வந்து எதுல காணப்படும் அப்படின்னா ஆசிலேட்டோரியாவில் காணப்படும். ஸோ புரோட்டோபிளாசத்தோட மையப்பகுதிக்கு பேரு சென்ட்ரோம். அதாவது விளிம்பு பகுதியில் வந்து பார்த்தோம்னா வண்ணத்தாங்கிகள் கொண்டு காணப்படும். அதுக்கு பேரு குரோமோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல வந்து நிறமிகள் வந்து பார்த்தோம்னா பைகோசைனின், அதே மாதிரி பைகோ எரித்ரின் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்க வந்து மிக்சோபைசின், மிக்சோசாந்தோபில் கூட சேர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சேமிப்பு பொருள் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா சைனோபைசியன் தரசம் இருக்கும். ஸோ உடல் அமைப்புல வந்து சில செல்கள் வந்து நிறமற்று அளவில் பெரிதாக செல்லோட நுனி பகுதியிலோ அல்லது இடைப்பகுதியிலோ காணப்படும். அவங்களுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹெட்ரோசிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். சோ சேமிப்பு பொருள் யார் இருக்குன்னு சொல்றோம் சைனோபைசியன் தரசம் அப்படி சொல்றோம். அதே மாதிரி இந்த சைனோபைசியோட உடல் அமைப்புல வந்து பார்த்தோம்னா மியூசிலேஜ் திரவம் காணப்படும். அதனால அதுக்கு பேரு மிக்சோபைசின் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்றாங்க. சோ தலைவலி உடல இனப்பெருக்கம் தான் இங்க காணப்படும். பால் இனப்பெருக்கம் அறவே காணப்படாது. சோ உறக்க நகர வித்து அதாவது தடித்த செல்சோருடைய ஓய்வு நிலையில் உள்ள தலை உடல உறுதி செல்லுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உறக்க நகர வித்து. அதே மாதிரி ஆர்மகோனியம் தலை உடல வெளிச்செல் தான் அது பிளவுற்று ஒரு புதிய தாவரத்தை வந்து உருவாக்கும். அகவித்துக்கள் இரு பிளவுறுதல் முறையில வந்து அந்த பாலிலா இனப்பெருக்கமானது நடைபெறுது அப்படின்றது பார்த்தோம். அடுத்து மைக்ரோசிஸ்டிஸ் எரிஜினோசா அனபீனா பிளஸ் அக்வே. சோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுன்னா நீர்மலர்ச்சியை தோற்றுவிப்பதோடு மட்டும் இல்லாம நச்சுக்களை உற்பத்தி செய்து நீர்வாழ் உயிரினங்கள் வந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னா அழிக்கும் அப்படி சொல்லுவோம். அடுத்து நாஸ்டாக் மற்றும் அனபீனா வந்து உயிர் உரங்களா பயன்படுத்துறதுனால நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு வந்து அது பயன்படுது. ஸ்பைருலினா வந்து ஒற்றை செல் புரதமா வந்து பயன்படும். இந்த அபனோகேப்சா மாண்டானா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு கரடிய மேல துருவ கரடிய மேல உல்லாச பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சைனோ பாக்டீரியம் அப்படி சொல்றோம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.